தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். பரதநாட்டியம் என்னும் நடனமானது நம்முடைய பாரம்பரியத்தின் பெருமை. இது ஒரு சாதாரண நடனம் மட்டும் அல்ல. இது உறுதியின் மொழி, தைரியத்தின் தோற்றம். உலக நடன தினமானது ஆண்டுதோறும் ஏப்ரல் 29ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் நடனம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கடல் மாசுபாடு மற்றும் கடல் வாழ் உயிரின பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த 11 வயதான ஆராதனா என்னும் பெண்ணும் மற்றும் 14 வயதான அஸ்வின் பாலா என்பவனும் ராமேஸ்வரம் கடலுக்கு அடியில் 20 அடி ஆழத்தில் பரதநாட்டியம் ஆடிய ஒரு அதிசய நிகழ்ச்சி அனைவர் உள்ளத்திலும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. இதனை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்ள சிலிர்ப்புடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். உலக நடன தினத்தை முன்னிட்டு சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி ஆராதனா மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவன் அஸ்வின் பாலா ஆகியோர் கடலுக்கடியில் நாட்டியமாடி அசத்தியுள்ளனர். 43 வயதான நீலாங்கரையைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் சென்னை OMR காரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அவர் ஒரு ஆழ்கடல் பயிற்சியாளர். கடல் வளத்தை பாதுகாக்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி வருகிறார். இவரது மகள்தான் ஆராதனா. இவரது மகளான தாரகை ஆராதனா என்பவர் மற்றும் அஸ்வின் பாலா என்ற 9ஆம் வகுப்பு மாணவனும் உலக நடன தினத்தையொட்டி ராமேஸ்வரம் கடலில் 20 அடி ஆழத்தில் நடனமாடினார்கள். இவர்கள் இவ்வாறு 5 பாடல்களுக்கு ஆழ்கடல் நடனத்தை அரங்கேற்றினார்கள். இவர்கள் எந்தவித சுவாச உபகரணங்களும் அணியாததால் 20 - 40 வினாடி வரை மூச்சை அடக்கி நடனமாடினார்கள். அவர்கள் இருவரும் இதனை பற்றி கூறியதாவது: ஒவ்வொரு முறையும் கடலோர பாதுகாப்புத்துறை அனுமதி பெற்ற பின்பே நாங்கள் கடலுக்குள் செல்வோம். முந்தைய நிகழ்ச்சிகளில் சுவாச உபகரணங்கள் அணிந்து சென்றோம். இப்போது நடன நிகழ்ச்சி என்பதனால் சுவாச உபகரணங்கள் அணிய முடியவில்லை. மூச்சை அடக்கி நடனமாடிவிட்டு வெளியே வந்து சுவாசித்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்று நடனம் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. கடல் மாசு, கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி தொடர்ந்து விழிப்புணர்வை நாங்கள் நடத்துகிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி வருகிறோம் என்று கூறினார்கள். இவர்கள் ராமேஸ்வரம் பாக் ஜலசந்தி கடலில் 20 அடி ஆழத்தில் நடனமாடியது மட்டுமல்லாமல் இதுபோன்று சென்னையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். ரீல் செய்து பிரபலமாகும் நபர்களுக்கு மத்தியில் கடலில் 20 அடி ஆழத்தில் மூச்சடக்கி நாட்டியமாடிய இவர்களை யாராலும் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. புதுச்சேரி மற்றும் சென்னையில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற பெயரில் அரவிந்த் ஆழ்கடல் பயிற்சி மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். காவல்துறை அதிகாரிகளுக்கும் இவர் ஆழ்கடல் பயிற்சி அளித்து வருகிறார். சுதந்திர தினம், குடியரசு தினம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு தினங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்குள் வித்தியாசமான முறையில் சாகசங்களையும் சாதனைகளையும் செய்து இவர் பாராட்டு பெற்று வருகிறார். மனித வாழ்வுக்கு சிறப்பு சேர்க்கும் எத்தனையோ விஷயங்கள் தமிழகம் இந்த தமிழுக்கும் உலகத்திற்கும் அளித்துள்ளது. இதில் மிகவும் போற்றப்படக்கூடியதும் தனிச்சிறப்பு வாய்ந்ததும் பரதநாட்டியம்தான் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. பரதம் தோன்றி 3000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. புராணவியல் ரீதியாக 1000 வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இந்த கலை செழுமைப்படுத்தப்பட்டது. இக்கலை பரத முனிவரால் உண்டாக்கப்பட்டதால் பரதம் என்ற பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் பா என்ற எழுத்து பாவம் என்பதனையும், ரா என்ற எழுத்து ராகத்தினையும், தா என்ற எழுத்து தாளத்தையும் குறித்து நிற்பதாக அனைவராலும் கூறப்படுகிறது.
இந்த பழமைமிகு பரதக்கலையை போற்றி பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த இளம் வயதில் இந்த இருவரும் கடலுக்கடியில் நமது பாரம்பரிய நடனத்தை ஆடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு செயலாகும். வயது வெறும் 11 தான். ஆனால் தைரியம், அர்ப்பணிப்பு, ஆர்வம் அனைத்தும் பெரிய மனிதர்களையே விஞ்சும் அளவில் அவர்களுக்கு இருந்தது. ஆழ்கடலில் நீரின் அழுத்தம், மூச்சு திணறல், அசாத்திய குளிர் எதுவும் அவர்கள் இருவரையும் தடுக்கவே முடியவில்லை. அவர்கள் முகத்தில் புன்னகையும் பாவமும் தான் தென்பட்டது. பிரம்மன் 5வது வேதமாக நாட்டிய சாஸ்திரத்தை இயம்ப, பரதர் அதனை எழுத, சிவன் ஆட என இக்கலை படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உலகமே ஒரு நாடக மேடை. நாம் அனைவரும் சிறந்த நடனக்காரர்கள். The world is a stage and we are all dancers என்ற செகப்பிரியரின் கூற்றினை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த இருவரையும் மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.